வணக்கம். தமிழ் சினிமால மற்ற லாங்குவேஜ்ல இருந்து ரைட்ஸ் வாங்கியோ இல்ல மற்ற மொழி படங்கள சுட்டோ படங்கள் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா மற்ற மொழிகள்ல வெளிவந்த நாவல்ஸ்ல இருந்தோ இல்ல தமிழ்ல வெளிவந்த கதைகள் சிறுகதைகள்ல இருந்து வெளிவந்த படங்கள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அந்நியன் இது சங்கர் விக்ரம் காம்பினேஷன்ல வந்த மிக பிரம்மாண்டமான சூப்பர் ஹிட் படம். ஸ்பிளிட் பர்சனாலிட்டியை மையப்படுத்தி வந்த ஒரு படம். இதனோட இன்ஸ்பிரேஷன் இங்கிலீஷ் நாவலான டெல் மீ யுவர் ட்ரீம்ஸ். இந்த கதையில ஹீரோ இன்ட்ரோவர்ட்டான ஒரு ப்ரொஃபசர். அவருக்குள்ளேயும் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வந்து சில ரிவெஞ்ச் எடுப்பாரு. தன்னோட பர்சனல் காரணங்களுக்காக ஸ்பிளிட் பர்சனாலிட்டி எடுத்து ரிவெஞ்ச் எடுப்பாரு. ஆனா அந்நியன்ல இதையே சமூக அக்கறையா மாத்தி இருப்பாங்க. அயன் கேவி ஆனந்த் சூர்யா காம்பினேஷன்ல வெளிவந்த சூப்பர் ஹிட் படம். இந்த படத்தோட டயலாக் ரைட்டர்ஸ் சுபா. இவங்க எழுதிய மாடிப்படி ஏழை அப்படிங்கிற ஒரு நாவல்ல இருந்து ஒரு சின்ன நாட் மட்டும் எடுத்துட்டு கேவி ஆனந்த் இதை சினிமாவுக்காக டெவலப் பண்ணியிருப்பாரு. சமீபத்தில் வெளிவந்த சைத்தான் இதனோட ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க சுஜாதா சார் எழுதிய ஆ என்கிற நாவலை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. இந்த ஆ நாவல்ல ஹீரோவுக்கு திடீர்னு ஜெயலட்சுமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பேசுற மாதிரியும் காதுக்குள்ள அந்த கேரக்டர் மறுபடி பேசிக்கிட்டே இருக்க மாதிரியும் அந்த ஜெயலட்சுமியை தேடி போற மாதிரி இருப்பாங்க. இதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக கணேஷ் வசந்த் இவங்க ரெண்டு பேரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு கதையில. ஆனா படத்துல அந்த கணேஷ் வசந்த் கேரக்டரை எடுத்துட்டு சம்பந்தப்பட்ட ஹீரோவை தேடி போற மாதிரி மாத்தி இருப்பாங்க. ஆனந்த தாண்டவம் இப்படி ஒரு படம் வந்துச்சான்னு கேக்குறீங்களா? சில வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. இந்த படம் சுஜாதா சார் எழுதிய பிரிவோம் சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு ரொமான்டிக் நாவலை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. 1980s வெளிவந்த ஒரு சூப்பரான ஃபேமஸ் ரொமான்டிக் நாவல் தான் இந்த பிரிவோம் சந்திப்போம். அந்த காலத்தில் நடக்கிற கதை. தான் காதலிச்ச பொண்ணு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கால போய் செட்டில் ஆயிடுவா. ஆனா இதே பையனும் அமெரிக்கால வேலைக்கு போறப்போ அந்த பொண்ணு அங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு லவ்வர் எப்படி காப்பாத்துறான் அப்படிங்கிறது தான் இந்த பிரிவோம் சந்திப்போம் நாவலோட கதை. இத படத்துல ரொம்பவே சொதப்பி இருப்பாங்க. அதனால இந்த படமும் எடுபடல. பரதேசி இது எரியும் பனிக்காடு அப்படிங்கிற ஒரு மலையாளம் நாவல்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்த படம். இந்த நாவல்ல டி எஸ்டேட் தொழிலாளர்கள் படுற கஷ்டத்தை ரொம்பவே சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அதையே தான் பாலாவும் பரதேசி படத்துல சினிமாவுக்கு ஏற்ற மொழிகளோட மாத்திருப்பாரு. கன்னத்தில் முத்தமிட்டால் சுஜாதா சார் எழுதிய குடை அப்படிங்கிற சிறுகதை தான் இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன். குடை படத்துல தத்து எடுக்கப்பட்ட ஒரு குழந்தை பெற்ற அன்னையை தேடி போற மாதிரி ஒரு கதை தான். இதுல தான் ஸ்ரீலங்கா கலர் பூசி மணிரத்னம் எடுத்திருப்பாரு. பச்சை கிளி முத்துச்சரம் இது டீரைல்டு அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் நாவல் பேஸ் பண்ணி எடுத்த படம். ட்ரெயின்ல போறப்போ கல்யாணமான ஒருத்தனுக்கு புதுசா ஒரு பொண்ணு பழக்கமாகும். அந்த பொண்ணு கிட்ட மாட்டிக்கிட்ட பிறகு அந்த ஹஸ்பண்ட் படுற பாடுதான் இந்த டீரைல். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரிப்பிங்கான த்ரில்லர் தான் இந்த டீரைல். இதையே தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அடாப்ட் பண்ணிருப்பாரு கௌதம் மேனன். கண்டுகொண்டேன் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான இங்கிலீஷ் நாவல். ஒரு வாழ்ந்து கெட்ட பிரிட்டிஷ் குடும்பத்தோட ரெண்டு பெண்கள் எப்படி லைஃப்ல போராடி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த நாவல். இதே நாவலை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட இங்கிலீஷ் படங்கள் வந்திருக்குது. இருந்தாலும் தமிழ்ல பியூட்டிஃபுல்லா அடாப்ட் பண்ணியிருப்பாரு ராஜீவ் மேனன். தில்லானா மோகனாம்பால் ஆனந்த விகடன்ல 1960களில் வெளியான ஒரு தொடர் கதை கம் நாவல். கொத்தமங்கலம் சுப்பு அப்படிங்கிற அற்புதமான ரைட்டர் எழுதிய இந்த கதைக்கு சிவாஜி அண்ட் பத்மினி உயிர் கொடுத்திருப்பாங்க. என்ன கேட்டா தமிழ் சினிமால ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாவல் டு சினிமா இந்த தில்லானா மோகனாம்பால் அப்படின்னு சொல்லலாம். ஸ்வர்ணமுகி பார்த்திபன் தேவயானி நடிச்சு 1990s வெளிவந்த இந்த படமும் விகடன்ல இதே பேர்ல தொடர்கதையா வெளிவந்தது. கதைக்கு இருந்த வரவேற்பை பார்த்துட்டு இதே ஸ்வர்ணமுகிய சினிமாவாகவும் எடுத்தாங்க. இதே மாதிரி தமிழ் சினிமால ரொம்ப காலமாகவே நாவல்கள்ல இருந்தும் சிறுகதைகள்ல இருந்தும் சினிமாவுக்கு நிறைய விஷயங்களை எடுத்திருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா மகேந்திரன் சாரின் முள்ளும் மலரும். இதுவும் முள்ளும் மலரும் அப்படிங்கிற பேர்ல வெளியான ஒரு நாவல். இதை தொடர்ந்து உதிரி பூக்கள் இது சிற்றன்னை அப்படிங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாரு. சில நேரங்களில் சில மனிதர்கள் இதுவும் இதே பேர்லயே வெளியாகியிருக்கும். ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இந்த கதையும் இதே பேர்ல வெளியாகியிருக்கும். ஒரு ஊதாப்பூ கன்சமிட்டுகிறது. இப்படி அந்த நாவலோட பேரை வச்சு தமிழ் சினிமால அதே பேர்லயும் படங்கள் எடுத்திருக்காங்க. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது படங்கள் மிஸ் ஆயிருந்தா அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த புதிய சேனலான சினிமா கிச்சடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் சினிமா கிச்சடி.